சிவகார்த்திகேயன் எப்படி கிட்ஸ் மார்க்கெட்டை பிடிச்சாரு விஜய் சொன்னாரோ அந்த மாதிரி அவர் யங்ஸ்டர்ஸ் மார்க்கெட்டை பிடிச்சார். இந்த படம் வந்து யங்ஸ்டர் பார்க்குறாங்களோ இல்லையோ, யாரெல்லாம் வந்து அந்த ஏஜ்டு பீப்புள் இருக்காங்களோ அவங்க கண்டிப்பாக பார்க்கணும். ஆணவ படுகொலை எதுக்கு பண்ணுறீங்க அந்த மாதிரி சொல்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு இது கொஞ்சம் புதுசாக இருக்கும். லவ் டுடே டிராகன் படம் வந்து எந்த அளவுக்கு சிரிப்பாக சூப்பராக கொண்டு போகுமோ அதே மாதிரி இதுவும் கொண்டு போயிருக்கு. அந்த சாங் பிளேஸ்மெண்ட் சூப்பராக பண்ணியிருக்காங்க ப்ரோ. அந்த ஒவ்வொரு சீனுக்கும் பிளேஸ்மெண்ட் சூப்பராக பண்ணியிருக்காரு. மற்றவங்க ஃபீலிங்ஸை மதிக்க பழகுங்கன்ற ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காங்க. ஆனால் செமையாக இருக்குது. டிராகன் மிஞ்சிடுச்சு. ஸ்டோரிஸ் எல்லாம் ரிவீல் ஆயிருவேன். ஆமாம், இளைஞர்களோட பெரியவங்களுக்கு தான் கருத்து சொல்கிறாரு அவர். ஒரு டைலாக் ஒன்று இருக்குது, 2025 வந்து பெத்த பொண்ணை கொள்கிற அளவுக்கு ஒருத்தவங்க மோசமாக இருக்கானா அதை விட நம்மளாம் மோசம்னு ஒரு டைலாக் இருக்குது. அதுதான் படமே. அது ஆணவ கொலையை பற்றி ஒரு ஃபன்னாகவும் சரி, அதை வந்து ஒரு சென்டிமெண்டலாகவும் சரி சூப்பராக சொல்லியிருக்காங்க. ஆமாம், இது வந்து இந்த படம் வந்து யங்ஸ்டர் பார்க்குறாங்களோ இல்லையோ, யாரெல்லாம் வந்து அந்த ஏஜ்டு பீப்புள் இருக்காங்களோ அவங்க கண்டிப்பாக பார்க்கணும். ஏன்னா அவங்களுக்கு வந்து இப்போது கரண்ட்டில் இருக்க ஜென்ரேஷனோட மைண்ட் செட் என்ன அப்படின்றத வந்து காட்டியிருக்காங்க. ஆமாம், இது வந்து டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி, அது டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி. அதாவது ஃப்ரெண்டு டேர்ன் இன்ட்டு லவர், லவர் டேர்ன் இன்ட்டு ஃப்ரெண்ட்ஷிப். அதுதான் ஒன்லைன் சொல்லணும்னா ஃப்ரெண்டுக்காக எதையும் செய்கிறது தான். இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு இது கொஞ்சம் புதுசாக இருக்கும். பழைய காலத்து ஆளுங்க இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் லவ், ஃப்ரெண்ட்ஷிப் இதெல்லாம் ரெண்டையுமே புரிஞ்சுக்கிறதுக்கான இது இருக்குது. எமோஷ்னல் சீன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. அந்த மமிதா பைஜுக்கும் பிரதீப் ரங்கநாதனுக்கு இருக்க எமோஷனல் சீன்ஸ் ரொம்பவே நல்லா இருக்குது. பார்க்கலாம், கருத்துமே நல்லா இருக்குது. படம் ரொம்ப நல்லா இருக்குது. லவ் டுடே டிராகன் படம் வந்து எந்த அளவுக்கு சிரிப்பாக சூப்பராக கொண்டு போகுமோ அதே மாதிரி இதுவும் கொண்டு போயிருக்கு. பட் அந்த ஸ்டைல் இல்லை, இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. காதல் கொண்டன் படம் வந்த புதுசில் வந்து தனுஷ் சாரை எப்படி வந்து மக்கள் ஏற்றுக்க முடியாமல் அப்செட் பண்ணிக்காமல் இன்றைக்கி எப்படி தமிழ் சினிமாவில் அவர் தனுஷ் சார் கொடி கட்டி பறக்கிறாரோ அந்த மாதிரி இன்றைக்கி வந்து பிரதீப் ரங்கன் சார் பெரிய ரவுண்டு வருவார். கண்டிப்பான முறையில் 100 கோடி தமிழ் சினிமாவில் வரவிருக்கக்கூடிய ஹீரோக்களில் இம்பார்ட்டன்ட் கொடுக்கக்கூடிய ஹீரோக்களில் இன்றைக்கி அந்த ஒரு இதில் இவரும் மிங்கிளாயிருக்காரு. ஒரு பெரிய விசஸ் பிரதீப் ரங்கநாதன் சாருக்கும் இந்த பட டீமுக்கும் வாழ்த்துக்கள். ஃபேமிலியோட தீபாவளிக்கு வந்து என்ஜாய் பண்ணி பார்க்க வேண்டிய படம் டியூடு. செம்ம படம், ஒர்த்து. அவர் பிடிச்சாரு கிட்ஸ் மார்க்கெட்டெல்லாம் பிடிச்சிட்டாரு. அவர் யங்ஸ்டர்ஸ் மார்க்கெட்லாம் பிடிச்சிட்டாரு. சிவகார்த்திகேயன் எப்படி சிவகார்த்திகேயன் எப்படி கிட்ஸ் மார்க்கெட்டை பிடிச்சாரு விஜய் சொன்னாரோ அந்த மாதிரி அவர் யங்ஸ்டர்ஸ் மார்க்கெட்டை பிடிச்சாரு. யூஷுவல் ஸ்டோரி, பட் அவரோட ஸ்வாக் அண்ட் இது நல்லா இருந்துச்சு. என்ஜாயபிள். முந்தின 2 படம் மாதிரி இல்லை, அந்தளவுக்கு இல்லைனாலும் என்டர்டெய்னிங்காக இருந்துச்சு, பரவாயில்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஸ்டார்டிங் கொஞ்சம் இன்டர்வல் விட்டு ஒரு 20 மினிட்ஸ் நல்லா இருந்துச்சு. அண்ட் செகண்ட் ஆஃப் நல்லா இருந்துச்சு. ஸ்டோரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி, இந்த மாதிரி ஸ்டோரி தமிழ் சினிமாவில் வந்ததில்லை. அதனால் கொஞ்சம் என்டர்டெய்னிங்காக இருந்துச்சு, அவ்வளோதான். பட் ரொம்ப ஓகம்லாம் சொல்ல முடியாது, அங்கங்கே மொக்க தான். இப்போ லவ் டுடே டிராகன்லாம் கம்பேர் பண்ணுறப்ப இது கொஞ்சம் கம்மி தான். அந்தளவுக்கு கொஞ்சம் காமெடியுமே பெருசாக அந்தளவுக்கு ஒர்க் அவுட்டாக இல்லை, காமெடியுமே இல்லை. பட் என்டர்டெய்னிங்காக இருந்துச்சு. ஸ்டோரி டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரின்றனால கொஞ்சம் என்டர்டெய்னிங்காக இருந்துச்சு. அண்ட் மியூசிக் சாங்ஸ் பெருசாக ஒர்க் அவுட் ஆகல, பட் பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா இருந்துச்சு. எக்ஸ்பெக்டேஷன்லாம் பார்க்க நல்லா நாங்கள் எக்ஸ்பெக்டேஷன் சுத்தமாக வச்சுக்க கூடாது. ஏன்னா இப்போது இந்த டிராகன் அதெல்லாம் பயங்கரமாக போச்சு. இப்போ அதெல்லாம் பார்த்துட்டு இந்த படத்தை வந்து பார்க்குறப்ப கொஞ்சம் அந்தளவுக்கு இருக்காது. இப்போது இந்த வருஷம் டிராகன் அந்த அளவுக்கு இருக்காது, பட் நல்லா இருந்துச்சு. ரொம்ப சுமாருன்னு இல்லை, நல்ல படம் தான். நல்லா இருந்துச்சு, மூவி சூப்பராக இருந்துச்சு. மெசேஜ் நல்லா சொல்லியிருக்காங்க. இன்டர்வலுக்கு அப்புறம் படம் செம்மையாக இருக்கும். படம் சூப்பராக இருந்துச்சு. சொன்ன மாதிரி தான் ஃபன்னாக ஸ்டார்டிங் டு எண்டிங் வரைக்கும் ஃபுல் ஃபன்னாக இருந்துச்சு ப்ரோ. என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். அதாவது எந்த இடத்துலையுமே ஒரு பிரேக் இல்லாமல் இருந்துச்சு. போர் அடிக்காத மாதிரி இருக்குது. சூப்பராக பார்த்துட்டு போயிடலாம். பிரதீப் ரங்கநாதை பற்றி தெரியும், லாஸ்ட் 2 மூவி மாதிரி சூப்பராக நடிச்சிருக்காரு. ஆக்டிங் வைஸ், காமெடி வைஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. அதே மாதிரி மமிதா பைஜுன்னு சொல்ல போனால் அவங்களும் சூப்பராக நடிச்சிருக்காங்க. எந்த ஒரு குறையும் இல்லை, நல்லபடியாக போய் சூப்பராக பாட்டு வரலாம். அந்த சாங் பிளேஸ்மெண்ட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க ப்ரோ. அந்த ஒவ்வொரு சீனுக்கும் பிளேஸ்மெண்ட்டு சூப்பராக பண்ணியிருக்காரு. சாங் மொத்தமாக பார்க்கவும் நல்லா இருக்குது. சாயா பின்னா இருக்குது ஃபஸ்ட்டு மியூசிக் நினைக்கிறேன், சூப்பராக இருக்குது ப்ரோ. அதான் அப்புறம் அந்த பிஜிஎம் பிளேஸ்மெண்ட் தான் சொல்கிறேன். அந்த ஒவ்வொரு சீனுக்கும் பிஜிஎம் பிளேஸ்மெண்ட் சூப்பராக பண்ணியிருக்காரு. இதில் வந்து அதான் கேஸ்ட் வச்சு லவ் பார்க்கன்ற மாதிரி ஒரு சொல்லியிருக்காங்க. அதை நல்லா கண்டினியூஸாக கொண்டு போயிருக்காங்க. எந்த இடத்துலையும் ஒரு பிரேக் எல்லாம் போர் அடிக்காமல் சூப்பராக கொண்டு போயிருக்காங்க. டுடே ஜென்ரேஷனுக்கு ஃபெஸ்டிவலுக்கு நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஆமாம், ஃபேமிலி ஆடியன்ஸும் வந்து பார்க்கலாம். கண்டென்ட் இம்பார்ட்டண்டான கண்டென்ட் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸும் வந்து பார்க்கலாம். பக்கா என்டர்டைன்மெண்ட்டான படம், நல்லா எல்லா ஃபேமிலி ஆடியன்ஸ் ஃபுல்லாக வந்து பார்க்கலாம். பிரதீப்போட கெரியரில் வந்துட்டு ஆக்சுவலாக இது வந்து 4th ஃபிலிம். ஃபஸ்ட்டு வந்து கோமாளி டேரக்டராக பண்ணியிருந்தார். அதில் எப்படி ஒரு ஹியூமனிட்டி பேஸில் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணாரோ அதுக்கடுத்து வந்து இப்போ அவர் நடித்த ஒரு 3 படமே ஆக்சுவலாக அவரோட ஹேட்ரிக் விக்டரின்னு சொல்லலாம். நல்லா பண்ணியிருந்தார். சோசியல் மெசேஜ் ஆகட்டும் சரி, லவ், காமெடி, ரொமான்ஸ் எல்லாமே பக்கா பிளெண்டாக இருக்குது படத்தில். சூப்பர் படம், எல்லா ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாருமே வந்து பார்க்கலாம். மற்றவங்க ஃபீலிங்ஸை மதிக்க பழகுங்கன்ற ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காங்க.
அது லவராக இருந்தாலும் சரி, ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி, அது பேரண்ட்ஸாக இருந்தாலும் சரி, அவங்களோட ஃபீலிங்ஸ் ஹர்ட் பண்ணாமல் அவங்களுக்கு ஒரு மெசேஜ் சொன்ன மாதிரியான ஒரு படம். முக்கியமாக வந்துட்டு கேஸ்ட்டுன்ட்டு தனியாக படம் எடுக்கிறாங்கல்ல, இந்த மாதிரி ஒரு கேஸ்ட் பேஸ்டு, அந்த மாதிரி கேஸ்ட் பேஸ்டு இல்லை, பயஸ்டாக இல்லாமல் அதையும் ஒரு லைட்டாக ஒரு டச்சு கொடுத்துருக்காங்க. முக்கியமாக வந்துட்டு எல்லோரும் ஈக்குவலாக பாருங்கன்றது தான் படமாகவே இருக்குது. ஆமாம், ரொம்ப ஃபன்னாக சொல்லியிருக்காங்க. எல்லாருமே என்டர்டெயின் பண்ண பார்க்கலாம், எல்லாருக்குமான படம் பார்க்கலாம். தேங்க்யூ. நல்லா தான் இருந்துச்சு படம். காமெடி என்டர்டைன்மெண்ட் போச்சு. இந்த தீபாவளிக்கு ஆனால் சூப்பரான படம் இது. ஆனால் எல்லாருக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருவாங்க சார். சரத்குமார் தான் சார், அதெல்லாம் அல்டிமேட் சார். ஓஜி பண்ணிட்டார் சார் அவரெல்லாம். இப்போ நம்ம ரீசெண்டாக போய்கிட்டு இருக்கல கேஸ்ட் இஷ்யூஸ்னால ஆணவ கொலை அந்த மாதிரி இதாக தான் சார் இருக்கும். ஆணவ படுகொலை எதுக்கு பண்ணுறீங்க அந்த மாதிரி சொல்கிற மாதிரி தான் இருக்கும். அதுக்கு சொல்யூஷன் கடைசியில் கொடுத்துருக்காங்க எல்லாமே ஃபேமிலியாக. நல்லா ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் பண்ணலாம் நல்லா கடைசியாக.